யாரை பலவீனப்படுத்தி கூட்டணி ஆட்சிக்கான சாத்தியம் இருக்கு அப்படின்னு திரு மோடியும் திரு அமித்ஷாவும் திட்டமிடுகிறார்கள். கூட்டணி ஆட்சி என்பது பொதுவான சொப்பனத்தை பகிர்ந்து கொள்கிற ஒரு ஏற்பாடு தான். காமன் ட்ரீம், ஷேரிங் த காமன் ட்ரீம். அதிகாரத்துக்கான யுத்தம். அதிகாரத்துக்கான யுத்தத்தில் பிரச்சனை என்ன அப்படின்னா, அது தூக்கி வளர்த்தவர்களை தூரத்தில் நிறுத்திவிடும், உயரத்தில் ஏற்றி வைத்தவர்களே ஆழ பாதாளத்திலே போய்த்து விடும். அப்போ பாரதிய ஜனதா என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, அதிமுக என்கிற கட்சி அதன் ஓட்டு வங்கி, இந்த ரெண்டையும் தான் நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். பாரதிய ஜனதா என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் ரெண்டுமே தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மைய நீரோட்டத்துக்கும் முற்றிலும் மாறுபட்டது. ஆனால் அதிமுக என்கிற கட்சிக்கான கொள்கைகள், செயல் திட்டம் இரண்டும் தமிழ்நாட்டு நீரோட்டத்தோடு இருப்பது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அது திமுகவிலிருந்து பெரிதும் வேறுபட்டதே கிடையாது. திமுகவுக்கு என்ன அரசியல் செயல் திட்டமோ, என்ன கொள்கையோ, என்ன மாதிரியான பாதையில் அவங்க போறாங்களோ அதுவும் அதிமுக ஒண்ணுதான். 1977 எம்ஜிஆர் காலகட்டத்தில் சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே இரட்டை குழல் துப்பாக்கிகள் தான். திமுகவும் அதிமுகவும் ஒரு 5 விஷயங்கள்ல இரட்டை குழல் துப்பாக்கி, மொழி நலன், மாநில உரிமை, ரிசர்வேஷன், இப்படி ஒரு 5 ஐட்டங்களை சொல்லி அவர் இரட்டை குழல் துப்பாக்கின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் பாரதிய ஜனதாவோட செயல் திட்டங்கள் எல்லாமே இந்த 5 விஷயங்களுக்கு மாறானதாகத்தான் இருக்கும். நான் அதை குறையெல்லாம் சொல்லலை. அது அவர்களது செயல் திட்டம், அவர்களது ஓட்டு வங்கி, அவர்கள் அதை உருவாக்குகிறார்கள். அப்படின்னா அவர்களோட கூட்டணி வைக்கிற எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். உதாரணமா நிதிஷ்குமார், இன்னைக்கு வக்ஃப் போர்டு பில்லு அது பாஸ் ஆக போகுது. யார் ஓட்டு வங்கி பாதிக்கப்படும்னா நிதிஷ்குமார் ஓட்டு வங்கி தான் பாதிக்கப்படும். தமிழ்நாட்டிலுமே 2001 திமுக அதிமுக எதிரணியில் இருக்கும்போது திமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2001 96 2001 கலைஞர் ஆட்சி, பொற்கால ஆட்சி தொடரன்னு தான் ஓட்டு கேட்டாங்க. ஆனால் மக்கள் அதை நிராகரித்தார்கள். என்ன காரணம்னா நான் சொன்ன இந்த விஷயங்கள் தான். தமிழ்நாட்டின் மைய நீரோட்டத்துக்கு மாறுபட்ட ஒரு அணி. திமுக பாரதிய ஜனதா அணியை எப்படி நிராகரித்தார்களோ அதே மாதிரிதான் அதிமுக பாரதிய ஜனதா அணியும். எனவே இதுல உண்மையிலேயே கூட்டணி ஆட்சிக்கு முயற்சி செய்ய வேண்டும் என்று வைத்துக் கொண்டால் அதிமுக மேஜர் பார்ட்னர், அவங்க ஒரு 70-80 சீட்டு வெற்றி பெறணும். பாரதிய ஜனதா அதற்கு அடுத்த நிலைமையில் இருக்கிற அடுத்த கட்சி, அவர்கள் ஒரு 30-40 வெற்றி பெறணும். பாமக, இப்படியான ஒரு மிக்சடு வெற்றி என்பது தமிழ்நாட்டு அரசியலில் சாத்தியம் இல்லை. எனவே இந்த கூட்டணிக்கான அந்த பொது சொப்பனம் இது நிறைவேறாத கனவுதான்.